இப்போ ஷீலு கிச்சன்லேருந்து வெண்டைக்காயும் முட்டையும் சேர்த்து நான் ஒரு பொரியல் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். நான் இப்போ கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடுகு சீரகம் உளுந்து போட்டிருக்கேன், ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாப்பொடி போட்டு நல்லா வதக்கி. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம வெண்டைக்காயை போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெண்டைக்காய் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே முட்டையை அடிச்சுட்டு வந்துடுவோம். நல்லா 2 முட்டையை நான் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் கறி மசாலா பொடி, 1/2 ஸ்பூன் மிளகு பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி போட்டிருக்கேன். உப்பு தேவையான அளவு அதில் போட்டு அடித்து எடுத்து. வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. கொஞ்சம் நல்லா நடுவில் கேப்பு விட்டுட்டு நம்ம அந்த முட்டையை ஊற்றிடுவோம். எண்ணெயை ஊற்றி கொஞ்சம். இப்போ முட்டையை நல்லா ஊற்றிட்டேன். நான் ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கிண்டிக்கிறலாம். இப்போ வெண்டைக்காயும் முட்டையும் நல்லா கிண்டி எடுத்துட்டேன். நான் வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.